Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது developments leading to Bohr's model of atom. அந்த காலத்துல Bohr's model of atom வந்து ரொம்பவே பெரிய சூப்பர் டூப்பர் மாடலா பார்க்கப்பட்டது. நம்ம முன்னாடியே ஜேஜே தாம்சன் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாடல்லாம் பார்த்தோம்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த போர்ஸ் மாடல் ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருந்தது, நிறைய மாற்றங்கள் வராம ரொம்ப சூப்பரான மாடலா வந்து அந்த காலத்துல இருந்து கருதப்பட்டது. ஏன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி இந்த போர் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா நிறைய ரிசல்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணாரு. நிறைய ரிசல்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஆட்டம் அப்படின்றது எனர்ஜியை எமிட் பண்ணும், எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற அந்த விஷயத்த பத்தி நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ரிகார்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். யாரு? நம்ம நீல்ஸ் போர். இவர் தான் போர் மாடலை ப்ரொபோஸ் பண்ணவர், ஓகேங்களா? நீல்ஸ் போர். இவர் என்ன பண்ணாரு, நிறைய அப்சர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. இம்ப்ரூவ் அப்பன் தான் மாடல் ப்ரொபோஸ் பை ரூதர்ஃபோர்ட். ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்டோட மாடலை அவரு ரூதர்ஃபோர்டோட மாடலை டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு. ஏன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல் நம்ம நிறைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்ல போன கிளாஸ்ல. என்னென்ன? ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணல, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல, அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணல, அப்புறம் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானையும் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றத பார்த்தோம். ஸோ இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற ரூதர்ஃபோர்ட் மாடலை இம்ப்ரூவ் பண்ணி அதே ஒரு பெஸ்ட் மாடல கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நீல்ஸ் போர் வந்து நினைச்சாரு. அதுக்கு தான் இந்த அப்சர்வேஷன்லாம் பார்த்தாரு. அப்படி அவர் வந்து நோட் பண்ண ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இதுல தான் இட் லெட் டு ஹிஸ் மாடல். அவரை மாடல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் இதுதான். என்னென்ன? ஃபர்ஸ்ட் டியூவல் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல 10th படிச்சிருப்போம். கரெக்ட். 10th என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ரேடியேஷன் அப்படின்றது வேவ் லைக், லைட் லெசன்ல படிச்சிருப்போம். வேவ் லைக் அண்ட் பார்ட்டிகல் லைட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியும் லைட்னால டிராவல் ஆக முடியும், இந்த மாதிரியும் லைட்னால டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த டியூவல் நேச்சர் பத்தி படிச்சிருப்போம். இதுதான் அவர் அப்சர்வ் பண்ண ஃபர்ஸ்ட் கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் ரிகார்டிங் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. சரிங்களா? இந்த ரெண்டு அப்சர்வேஷன் தான். அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ். இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. எதை பத்தி அப்படின்னா ரிகார்டிங் த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா பத்தி அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா நத்திங் பட் அந்த பிரிசம் பத்தின ஒரு அது கான்செப்ட் 9th இது பேசிக்கா பார்த்திருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா பத்தின எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்னாலையும் டியூவல் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல், இந்த ரெண்டு விஷயம் தான் இட் ஹெல்ப் Bohr to form his own model. சரிங்களா? இதுதான் வந்து developments leading to Bohr's model. What are the developments leading to Bohr's model ஒரு கொஸ்டின் வந்தா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம எழுதணும். அதாவது டியூவல் நேச்சரும் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் ரிகார்டிங் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. இதுதான் இந்த பார்ட்ல இருந்து பாசிபிள் கொஸ்டின். இது தவிர மோஸ்டா வேற எதுவும் இந்த பார்ட்ல 2.3 டெவலப்மெண்ட் லீடிங் டு போர்ஸ் மாடல் இருந்து வராது. ஸோ இதுக்கான ஒரு பாசிபிள் கொஸ்டினும் கொடுத்துட்டேன். அந்த கிளாஸ்லயும் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெவலப்மெண்ட் லீடிங் டு போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அதே மாதிரி லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.